நேஷனல் ஜியோகிராபிக் சேனலில் வரும் ஒரு விஷயம் ஒரு இளைஞனின் பயோகிராபியை மாற்றிவிடும் என்பதுதான் படத்தின் ஒரு வரி சூத்திரம். அதை தனக்கென்று தானே போட்டுக்கொண்ட மெல்லிய கோட்டை தாண்டாமல் சொல்லியிருக்கிறார் சேரன். சினிமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரங்கநாதன் தெருவில் விற்கப்படும் அவசர சுண்டல் ஆகி கொண்டிருக்கிறதா? ஆனால் சேரன் நள்ளிரவில் விற்கப்படுகிற குல்பி ஐஸ் நிலையிலிருந்து தன் படத்தை தனது கதை சொல்லும் ஸ்டைலையும் மாற்றிக்கொள்வேனா என்கிறார். அதுதான் அவரது வெற்றியும் கூட. சர்வநாந்தும் நித்யா மேனனும் நெருங்கிய நண்பர்கள். ஓடி ஓடி உழைக்கும் சர்வநாத் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பில்டர்களில் ஒருவரான பிரகாஷ் ராஜுக்கு உறக்கம் கலைகிற அளவிற்கு போட்டியை ஏற்படுத்துகிறார். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கிறது இடையூறு. பேசாம அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒதுங்கிக்கோ, எத்தனை கோடி வேணும் என்று கேட்க, பொசுக்கென்று தனக்கும் எனது நண்பர்களுக்கும் ஆளாளுக்கு 50 லட்சம் வாங்கி கொடு என்கிறார் சர்வநாத். அவர் பணத்தை முதலீடாக கொண்டு ஆரம்பிக்கும் நிறுவனம் இன்னும் இன்னும் என்று வளர, அக்காவிற்கு திருமணம், விபத்தில் இழந்த நண்பனின் குடும்பத்திற்கு உதவித்தொகை என்று கணிசமாக செலவழிக்கிறார் சர்வநாத். ஒரு கட்டத்தில் தனது கம்பெனியை அப்படியே தோழி நித்யா மேனன் பெயரில் எழுதிவிட்டு வெளிநாடு பறக்கிறார். குடும்பம் அவர் வெளிநாட்டில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்க, நித்யாவிற்கு மட்டுமே தெரிகிறது நண்பன் போன இடம் திரும்பி வரவே முடியாத இடம் என்று. அவன் பேசும் வீடியோவை அவ்வப்போது சர்வநாத் வீட்டுக்கு அனுப்பி வைப்பதையே வேலையாக செய்து கொண்டிருக்கிறார் நித்யா. ஏன் சர்வநாத் எங்கே போனார் என்பதெல்லாம் படத்தில் வரும் திடுக்கிடும் முடிச்சுகள்.